தொடர்ச்சியாக எஸ்ஐஆர் உடைய அப்டேட்டுகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்தே பல தரப்பட்ட இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. முதல் விஷயமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் 4 வரையும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர் உடைய தகவலை எல்லாம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு டேட் இருக்குது. ஆனாலும் சீக்கிரமாக கொடுத்துருங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை தான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க. ஏன் இதை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நாங்கள் எங்கள் ஃபார்மை கொண்டு போய் பிஎல்ஓட்ட கொடுக்கும் போதே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேயே என்ன பண்ணிருங்க, கொடுத்து முடிச்சிருங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீட்டிங் போட்டு பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த ஃபார்ம் கலெக்ட் பண்ணுறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மை எழுதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அடுத்த வேலை வந்துருச்சு. ஏன்னா இந்த ஃபார்மை வாங்கினா மட்டும் போதாது, அந்த ஃபார்மை பதிவேற்றம் பண்ணணும். பதிவேற்றம் பண்ணால் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆவணம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி 2-3 வேலை அதில் இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்த வேலைக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் நாம் பிஎல்ஓன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து நிறைய பேரை நியமிச்சு தான் அந்த வேலை செய்கிறாங்க. அதுக்கான நாட்களில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரையும் தமிழ்நாட்டில் 6.5 கோடி மக்கள்னா 3 கோடி பேர் இப்போவே கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, 3 கோடி பேர் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 50% ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீக்கிரமாகவே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோடவே பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் முடிச்சு போட்டு அடுத்த வேலைக்கு போயிருக்காங்க. அது இல்லாமல் இந்த செவ்வாய் புதன் வர வரையும், அதாவது இன்னும் 2-3 நாள் மட்டும்தான் இருக்குது. செவ்வாய் புதன் வரையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து போட்ட அவங்களுடைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதாவது முகாம்கள் போட்டு டேபிள் போட்டு அங்கங்கே உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் அதே வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மை எழுதி கொடுப்பாங்க, வாங்குவாங்க. அவங்களும் செவ்வாய் புதன் வரை தான் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கலைக்க சொல்லிட்டாங்களாமா. எங்கள் ஏரியாலெல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதனால பிஎல்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. அதாவது 25ஆம் தேதி வரையும் இவங்க சொன்னாலும், அதுக்கப்புறம் டிசம்பர் 4ஆம் தேதி வரையும் இருக்கிறனால ஒரு 10 நாள் இருக்குது இல்லை. அந்த சமயத்தில் ஃபார்ம் கொடுக்க வர்றவங்க என்ன பண்ணும், அவங்க தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக அவங்க எங்க கொடுக்க சொல்றாங்களோ அங்க தேடி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டினா பிஎல்ஓ பார்த்தீங்கன்னா வாங்குவாங்களா, அவங்க அவைலபிளா இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அவங்களுக்கு அடுத்த வேலை அவங்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அதனால சீக்கிரமாக சப்மிட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தரப்புலேருந்தே நம்ம நியூஸ்லாம் தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஊடகங்களில் செய்தியிலலாம் வந்துகிட்டே இருக்குது. சீக்கிரமாக கொடுத்துருங்க. இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளே வேலையை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் முடிக்கலாம். நமக்கு டிசம்பர் 4 வரை டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த ஃபார்ம் ஃபில்அப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவலுக்கு நீங்கள் எந்த ஒரு பெரிய மெனக்கெடும் இருக்காது. ஏன் மெனக்கெடு இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆவணங்கள் எதுவுமே அவங்க வாங்கலை. ஆவணங்கள் வாங்கும்போது அதுக்காக ஏதாவது உழைக்கிற வேண்டிய வேலை இருக்கும். ஃபார்மை தான் ஃபில் பண்ணுவோம். அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான தகவல் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பெட்டி இருக்குன்னா, முதல் பெட்டி, 2வது பெட்டி, 3 பெட்டி, 3வது பெட்டின்னு இருக்குன்னா, முதல் பெட்டி எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை. நம்மள்கிட்ட இப்போ இருக்கிற டீட்டெயில்ஸை பார்த்தே பண்ணிடலாம். அப்புறம் 2வது பெட்டி, 3வது பெட்டியில் ஏதாவது ஒரு பெட்டி பண்ணால் மட்டும் போதும். அந்த ஒரு பெட்டியும் 2002 அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறவங்க தான் அதை பண்ணணும். நான் இருந்தேன்னா 2002 லிஸ்ட்டில் நான் 2வது பெட்டி பண்ணணும். இல்லாட்டினா என்னுடைய பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா நான் 3வது பெட்டி பண்ணணும். இப்போ 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் பண்ணால் போதும். அதுவும் 2002 லிஸ்ட்டுங்கிறதுனால நீங்கள் அதுக்காக என்ன பண்ண தேவையில்லை, டிசம்பர் 4 வரையும் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்கள் பிஎல்ஓட்ட கேட்டிங்கனாவே அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, 2002 லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், நாங்கள் எங்கள் பாட்டி இறந்து 12-13 வருஷம் ஆயிடுச்சு. இதோட இன்னைக்கு போய் அந்த இடத்துல அவங்க எங்கே ஓட்டு போடுவாங்களோ அவங்களுடைய தெருவில் அவங்க ஓட்டு போடக்கூடிய அந்த பூத்தில் ஒரு 2-3 இடத்துல சந்தேகம் இருந்துச்சு. அங்கே போய் என்ன பண்ணோன்னா, நாங்கள் லிஸ்ட்டை செக் பண்ணுறோம்னு சொல்லிட்டு புக்கை வாங்கி பார்த்தோம். புக்கை வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுடைய பேர் இருந்துச்சு. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுடைய கார்டு எங்கள்கிட்ட இல்லை, நம்பர் எங்கள்கிட்ட இல்லை, எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. அவங்க இருந்தாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல எந்த ஸ்கூலில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகம் தான். 2-3 இடத்துல டவுட் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக அங்கே போய் கேட்கும்போது பிஎல்ஓக்குள்ளே புக் வச்சுருக்காங்க. அவங்கள்ட்ட வாங்கி படிச்சுட்டே வந்தால் எங்கள் பாட்டியோடைய பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. 2002 தகவலை இல்லாதவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு கொடுத்துருங்க. இனி டிசம்பர் 4 வரை பொறுத்திருந்து கொடுக்கலாம்லாம் நினைக்காதீங்க. பிஎல்ஓக்கள்லாம் அடுத்த வேலைக்கு அவங்களுக்கு நியமிக்கப்பட்டுட்டாங்க. அதனால உடனே ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே என்ன பண்ணிடுங்க, ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, தப்பாக கொடுத்துட்டோம், நாங்கள் எங்கள் பிஎல்ஓ என்ன பண்ணிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
வாங்கிட்டாங்கனாலும் அவங்க பதிவேற்றம் பண்ணிட்டாங்களான்னு பாருங்கள். இல்லாட்டினா அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணலாம், நீங்கள் அப்போவே திருத்தி கொடுக்க முடியும். எப்படி பதிவேற்றம் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கணுன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். எஸ்ஐஆர் ஃபார்ம் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம ஒரு ஃபார்மை கொடுத்துட்டாவே அது கரெக்டாக கொடுத்தாலும் சரி, தெரியாமல் தப்பாக கொடுத்தாலும் சரி, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் அந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள். அதாவது ஆன்லைனில் நம்மளுடைய நம்பர், ஓட்டர் ஐடி நம்பரை அடித்தோம்னா அந்த வெப்சைட்குள்ளே போய் அவங்க காட்டுறாங்க உங்களுடைய ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்படி காட்டினாங்கன்னா அவங்க வந்து ஃபார்ம் வந்து ஆல்ரெடி சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொடுத்தவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் போய் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கோங்க. தப்பாக கொடுத்தவங்க அங்கே போய் பாருங்கள். சப்போஸ் சப்மிட் ஆகாமல் இருந்தால் உடனே பிஎல்ஓ போய் அணுகி அதை என்ன பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணி கொடுத்து அதை சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஃபார்மை கொடுத்த எல்லாரும் என்ன பண்ணுங்கள், ஸ்டேட்டஸையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நான் அந்த வீடியோட லிங்க்கை இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன்.